பிரைஸ் த லார்ட். 27th January. இன்றைக்கான வார்த்தை வெட்கப்படுவதில்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று ரோமர் 10:11 வாசிக்கிறோம். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லைனா சில மனுஷங்களால் வெட்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு போய் நிற்கிறேன்னு சொல்கிறீங்களா? முழுசாக தேவனை சார்ந்து வாழ்கிற மனுஷங்க வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் தேவன் அனுமதித்தாலும் இறுதியில் அவங்களோட நிலை பார்த்திங்கன்னா உயர்த்தப்பட்டிருக்குங்க. ஆண்டவரை சார்ந்து வாழாமல் ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம்னு உலகத்துக்கு ஏற்ற முடிவுகளை எடுக்கும் பொழுதும் நம்ம வாழும் பொழுதும் மாம்சம் செயல்படும் பொழுதும் பல அவமானங்களையும் வெட்கத்தையும் சந்தித்து ஏமாந்து போய் நம்ம நிற்போம். ஸோ நம்ம தவிர நாம் உணராமல் உங்களை நம்பின எனக்கு ஏன் இப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லைங்க. முழுசாக அவரை விசுவாசிங்க. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், மனுஷங்க எப்படி மாறினாலும் தோல்விகளை சந்தித்தாலும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக நின்னீங்க அப்படின்னா உங்களை தேவன் வெட்கப்பட விட மாட்டார். ஸோ அவரை மாத்திரம் முழுசாக நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். பை தாட்ஸ் ஆஃப் கேர்லின். ஹாவ் அ நைஸ் டே.